ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அப்படி என்ன அதி அற்புதமான நாள். நாளை ஞாயிற்றுக்கிழமை. நாளை பரணி நட்சத்திரமும் இருக்கிறது, கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறது. இந்த இரண்டு நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம்தான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாளை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஜோதிட ரீதியான நம்பிக்கை. கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை நாம் தவற விடலாமா? நாளை செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு, சொல்ல வேண்டிய முருகர் மந்திரம் என்ன என்ற ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறது. நல்ல வேலை கிடைக்கவில்லை, வேலை இருந்தும் வருமானம் இல்லை, தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்கிறது, லாபம் கைக்கு வந்து சேரவில்லை, எவ்வளவு உழைப்பை முதலீடாக போட்டாலும் வியாபாரத்தை முன்னேற்ற முடியவில்லை என்பவர்கள் எல்லாம் நாளைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். தொழிலில் வெற்றி பெறவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையவும் சூரிய பகவானின் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும். சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கும் நம்பிக்கை. நாளை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி 6 செவ்வாழை பழங்களை முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். ஓம் கதிர்வேலாய நமக என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே முருகப்பெருமானை 6 முறை வலம் வர வேண்டும். முருகனுக்கு செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுங்கள். வழிபாட்டை நிறைவாக செய்து முடித்துவிட்டு கோவிலில் இருந்து வாங்கிய அந்த 6 வாழைப்பழங்களையும் கோவிலுக்கு வெளியில் வந்து யாசகம் கேட்பவர்களுக்கு தானமாக கொடுத்துவிட வேண்டும். நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடித்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்நாளில் இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். காலை நேரத்தில் இந்த வழிபாட்டை பரணி நட்சத்திரத்தில் செய்ய முடியவில்லை என்றால் மாலை நேரத்தில் செய்யலாம். மாலை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது, அதுவும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம்தான். ஆனால் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த வழிபாட்டை காலை நேரத்தில் செய்வது சிறப்பு. மற்றவர்கள் இந்த வழிபாட்டை மாலை 6:30 மணிக்கு மேல் செய்தாலும் தவறு கிடையாது. அதிசக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டில் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.